லடாக்கிற்கு தனிமாநில அந்தஸ்து கோரி நேற்று போராட்டத்தில் வன்முறை வெடித்த நிலையில் 4 பேர் உயிரிழந்தனர். அது தொடர்பாக 48 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் லே நகரத்தில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், விவரங்கள். சிவரஞ்சனி, நேற்று லடாக்குக்கு தனி மாநில அந்தஸ்து கேட்டு அமைதியாக தொடங்கிய அந்த போராட்டம் என்பது வன்முறையில் முடிந்தது. இதில் குறைந்தது 5 பேர் இதுவரை கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. இந்த இறப்பு எண்ணிக்கையானது மேலும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகிருக்கிறது. நேற்று மிக முக்கியமாக பல வாகனங்கள் தீயிட்டு எரிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாது இந்த பாஜகவின் அலுவலகம், லடாக்கில் இருக்கக்கூடிய லேயில் இருக்கக்கூடிய அலுவலகம் நேற்று சூறையாடப்பட்டது. சிஆர்பிஎஃப் சொந்தமான வாகனங்கள் தீயிட்டு எரிக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று இந்த நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக 4 கம்பெனி ஐடிபிபி, அதாவது இந்தோ டிபெட்டியன் இந்த பாரா மிலிட்டரி போர்ஸ் அனுப்பப்பட்டனர். அதுடன் சேர்த்து 4 கம்பெனி சிஆர்பிஎஃப் வீரர்களும் அங்கு தற்போது பாதுகாப்புக்காக அனுப்பப்பட்டிருக்கின்றனர். இதுவரை இந்த நேற்று நடந்த அந்த வன்முறைகளின் சம்பந்தமாக இதுவரை 48 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகிருக்கிறது. இன்று அந்த லே லடாக் மாவட்ட நிர்வாகமானது ஊரடங்கு பிறப்பித்திருக்கிறது. மக்கள் எங்கும் அதிகமாக கூடக்கூடாது என்ற ஒரு உத்தரவையும் தற்போது பிறப்பித்திருக்கிறது. மிக முக்கியமாக லேவில் இருக்கக்கூடிய அந்த முக்கிய நிலைகள், அது சிஆர்பிஎஃப், இந்திய ராணுவம், ஐடிபிபி போன்ற அந்த நிலைகள் இருக்கக்கூடிய பகுதிகள் முற்றிலுமாக தடுப்புகள் வைத்து தடுக்கப்பட்டு அங்கு எந்த போராட்டக்காரர்களும் உள்ளே நுழையாதபடி அங்க பாதுகாப்பும் தற்போது போடப்பட்டிருக்கிறது. சிவரஞ்சனி, தற்போது நிலைமைக்கு, அதாவது போராட்டங்கள் எதுவும் இல்லை என்றாலும் அதிக அளவில் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு தற்போது அங்கு ஒரு பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நேற்று மத்திய அரசு அந்த சோனம் வக்சு என்ற ஒரு செயற்பாட்டாளர், அவர்தான் இதற்கு காரணம். அவரது தூண்டுதலின் பேரிலேயே இந்த போராட்டம் நேற்று நடைபெற்றதாக தகவல் வெளியாயிருந்தது. அவர் இன்று கைது செய்யப்படலாம் என்றும் தற்போது தகவல் வெளியாயிருக்கிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முகிலன்.